கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் சொல்றாரு, நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து அவன் இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். இலை உதிராத மரம்னா அது எனக்கு ஆண்டவருடைய கிருபையில வாழை மரத்தை தான் நான் பார்த்தேன். அது செய்வதெல்லாம் வாய்க்கும். வாழை மரத்துல என்னென்ன அதனுடைய பலன் இருக்கோ, இலை உதவும், அடுத்து அதோடைய பூவு உதவும், அடுத்து அதோடைய காய், அதுக்கப்புறம் எல்லாமே தண்டுலேருந்து எல்லாம் அதோடைய இந்த இலையில கூட அது ஒரு நார் உருவாகும். அப்படிதான் ஆண்டவர் அந்த நீர்க்காலில் ஓரமாக நடப்பட்ட அந்த வாழை மரத்தை தான் நான் ஒப்பிட்டு பார்த்தேன். அது போலதான் அது செய்வதெல்லாம் வாய்க்குமா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்காரு. அவர் வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானிக்கும் போது அப்ப ஆண்டவர் அதை நம்மளையும் அதே மாதிரிதான் பாக்குறாரு. நம்ம ஒருத்தர் சத்தியத்தை பேசும்போது நீர்க்காலில் ஒரு நடப்பட்ட மரத்தை போல நம்மளையும் ஆசீர்வதிக்கிறாரு. நம்ம என்னென்னலாம் யோசிக்கிறோமோ அத்தனையும் கர்த்தர் நம்ம மூலியமா செய்வாரு. அப்ப தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசிக்க கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அவர் நாம மகிமை கண்டு அநேக ரட்சிக்கப்பட கிருபை செய்வார். அது என்னெல்லாம் செய்து அந்த வாழை மரம் என்னெல்லாம் செஞ்சுச்சோ அதெல்லாம் வாய்க்கும். அது போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருந்து வாசிக்கும் போது நம்மளும் அதே மாதிரி செழிப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.